வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி டேவோட ஓட்டிங் அனலைசிஸ் பார்க்கலாம். கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் கடைசி நாள். யார் எலிமினேட் ஆக போகிறா இன்றைக்கி நைட்டு தான் கன்ஃபார்மாக தெரிய போகுது. பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ டேஞ்சர் ஜோனில் புதுசாக ஒரு நபர் போய் இப்போ மாறி இருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் அந்த டேஞ்சர் ஜோன் மட்டும் ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பிரதீப்புக்கு வாக்கு ஏறுதுங்க. சரிஞ்சிட்டு இருந்த வாக்கு வந்து இப்போ ஏற ஆரம்பிச்சிச்சு நேற்று எபிசோட் டெலிகாஸ்ட் ஆனதுலேருந்து. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் 4,73,000 வாக்குகள் வந்திருக்கு. ஸோ அதில் முதலிடம் பிரதீப்புன்றதை புக் பண்ணி வச்சுருங்க. நாமினேஷன் வந்தாவே பிரதீப்புன்றதை புக் பண்ணி வச்சுருங்க அப்படின்றது தான். ஏன்னா அது மாற்றமே இல்லாமல் அப்படின்ற நிலைமைக்கு மாறியாச்சு. 29.29% கிட்டத்தட்ட 1,38,000 வாக்குகள். நேற்று மட்டுமே அன்அஃபிஷியலே ஒரு 40,000 ஓட்டுகள் விழுந்திருக்குங்க மக்களே. 1,00,000 இருந்தது, இப்போ நான் 38,000. ஸோ கிட்டத்தட்ட 40,000 ஓட்டுகள் விழுந்திருக்குன்னா ஸோ நேற்று எபிசோடில் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது அப்படின்றது தான். பட் அந்த ஒரு சில வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். அவருடைய ஏக்கம், அந்த ஃபீலிங் இதெல்லாம் ஒரு பக்கம் புரிதலாக இருந்தாலுமே இந்த வார்த்தைகள் பேசுறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு வார்த்தையால் அந்த ஒரு பிளேஸே போயிட்டு கடைசியில் மாறி விட்டது. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்தது. அதில் எனக்கு நிறைய முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது. பட் அந்த வார்த்தையை தவிர்த்திருந்தால் இன்னும் கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம் அப்படின்றதான் என்ன பாயிண்ட்டு. ரெண்டாவது இடத்துல நிக்சன் 12.01%, 56,380 வாக்குகள். ஸோ நிக்சனோட பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகுது. நேற்று 12.50க்கு மேலே இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து 12% ஆகுதுன்னா டே பை டே நிக்சனோட சதவீதம் டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 19% இருந்த நிக்சன் இந்த வாரம் 12% இருக்கார். கிட்டத்தட்ட 7% டிக்ரீஸ் ஆகிருக்கு. அந்த 7% டிக்ரீஸ் காரணமே அவர் தான். முழுக்க அவருடைய ஆக்டிவிட்டிஸ் இப்போ மாறி இருக்குது. பல இடத்துல பல இஷ்யூஸுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுறாரு. பட் மேஜராக ஒரு இடத்துல ஒரு கண்டென்ட் போயிருக்கிறது என்னமோ அவருக்கு ட்ராபேக்காக படுதோ அப்படின்ற மாதிரி மக்கள்கிட்ட எனக்கு தோணுது. ஸோ அதனால் நிக்சனுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுது மக்களே. அடுத்து மணிச்சந்திரா 7.8, 36,290 வாக்குகள். ஸோ மணிச்சந்திராவை பொறுத்தவரையும் அதே லெவலில் பட் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 8லேருந்து இப்போ டிக்ரீஸ் ஆகிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு இம்பேக்ட் நேற்று போய் மாயா கேட்டது, சாரி கேட்டது, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் நடந்தது. பட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்னும் இப்போது ஸ்மால் பாஸுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சில இடத்துல தெரிய ஆரம்பிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். இது வரைக்கும் தெரியாமல் இருந்தவர் இப்போ கொஞ்சம் தெரிகிறாரு அப்படின்றது மட்டும் பாசிட்டிவாக பார்க்குறேன். பட் எனிவே ஒரு டிக்ரீஸ் ஆகுது. ஜோவிகா 7.7%, 36,439. ஸோ நேற்று இதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டிங் ஏறி இருக்குது. ஏன்னா விஷ்ணு கீழே போயிருக்காரு, ஜோவிகா மேலே வந்திருக்காங்க. ஸோ நேற்று எபிசோடில் அவங்களுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் மரியாதையோடு பேசியிருக்கலாம். பேசின விதத்தில் அந்த மரியாதை இதெல்லாம் வாடா போடா இதை மட்டும் தவிர்த்துக்கலாம். அதை ரிப்பீட்டடாக திரும்ப பண்ணுறது வந்து பார்க்குறவங்களை கடுப்பேற்றுற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டு கேம் இல்லைனா பரவாயில்ல. பட் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நேற்று ஓட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜோவிகாக்கு அப்படின்றது தான் பாயிண்ட்டு. விஷ்ணு 7.45%, 35,259 வாக்குகள். ஸோ விஷ்ணுகிட்டேருந்து நான் எதிர்பார்த்தேன் நேற்று. ஆனால் அவர் சைலண்ட்டாக பொட்டி பம்பா அடங்கி அந்த 14 இடத்துக்கு போயிட்டார். கையை முறுக்குனேன் அப்படின்ற ஒரு டைலாக் தாங்க சொன்னாங்க. அப்பயே போயிட்டு தம்பி நான் வரல, நீங்களே விளையாடிக்குங்க அப்படின்ற மாதிரி போய் நின்ட்டார். அவர்கிட்டேருந்து ஒரு மிகப்பெரிய ஃபயரை எதிர்பார்த்தேன். ஒரு ஃபயரும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவருக்கு தோணிடுச்சு கண்டிப்பாக சனிக்கிழமை வச்சு செய்ய போகிறாங்க, நம்ம எதுக்கு இதில் வாதாடிக்கிட்டு, நம்ம பக்கம் தப்பு இருக்குன்னு ரியலைஸ் பண்ணி போய் நிற்கிறாரு. அதுக்கு ஒரு ஆட்சப் சொல்லிக்கலாம்ல. அக்ஷயா 7.15%, 33,859 வாக்குகள். ஸோ அக்ஷயாவுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அன்றைக்கி ஒரு பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. 7.6% இருந்தாங்க. இப்போ 7% வந்திருக்காங்க. ஏன்னா இதில் இம்பாக்டே கிடையாது. நேற்றெல்லாம் ஒன்றுமே பண்ணல, வந்து பேச வேண்டிய இடத்துல கூட பேசினாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு தெரியல. வேலிட் பாயிண்ட்ஸ் வச்ச மாதிரியும் தெரியல மக்களே. அடுத்து மாயா 6.68%, 31,625. மாயாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சாப் கொடுக்கலாம். ஏன்னா முதல் இடத்துல இருந்து பிரதீப் அசைக்கணுன்றது முடியாத விஷயம். ஆனால் அந்த பிரதீப்பை நகர்த்தினதே மாயா தான். முழுக்க அவங்க வாய் திறமையால் தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லணும். பிரதீப்பே அவர் வாயில் விட்ட விஷயத்தை பிடிச்சி அப்படியே இது பண்ணி அங்கே சேஞ்ச் பண்ண வச்சாங்கன்னா அது அவங்களுக்கு கிடைச்ச திறமைங்க. ஸோ இந்த மாதிரி பிரதீப்பை பிளாக் பண்ணோன்னா கரெக்டாக அந்த மாஸ்டர் மைண்ட் இருந்தால் தான் பிரதீப்பை லாக் பண்ண முடியும் அப்படின்றது கிளியராக மாயா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒரு பக்கம். அடுத்து கூல் சுரேஷ் 5.75%, 27,195 வாக்குகள். ஸோ கூல் சுரேஷ் ஓகே அப்படின்ற மாதிரி டே பை டே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பட் ஏதோ பரவாயில்ல அப்படின்றது சொல்லிக்கலாம். அடுத்து யுகேந்திரன் 5.43%, 25,674. யுகேந்திரனுக்கு எதுக்கு தான் இவ்வளோ ஓட்டு வருதுன்னு எனக்கு புரியல மக்களே. அவர் என்ன பண்ணியிருக்கார், ஏது பண்ணியிருக்காரு நானும் யோசிச்சு பார்க்குறேன் இந்த வாரத்தில். அந்த ஒரு டாஸ்க்கை தவிர்த்து வேறு என்ன பண்ணாருன்றது எனக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. எந்த கண்டென்ட்டும் வரமாட்டேது. அந்த லெவலில் தான் இருக்குது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான். வினுஷா 5.38%, 25,448. வினுஷா என்னம்மா நீ பண்ணுற, வர்ற சாப்பிட்ற தூங்குற, இது பண்ணுற, வர்ற சாப்பிட்ற தூங்குற, இது பண்ணுற தான் இருக்குதே தவிர வேறு எதுவும் ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி தெரியல.
ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து வினிஷாவை எலிமினேட் பண்ணிடலாம் மக்களே. வேஸ்ட்டு இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்றனால நம்ம கேம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுவோம். அவங்க ஒரு இன்னசென்ட் கேரக்டர், நல்ல பொண்ணு, இதெல்லாம் விட்டுருவோம். அது தவிர்த்து கேம் வைஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளே வேஸ்ட் அப்படின்றது தான் பாயிண்ட்டு. அடுத்து விக்ரம் 5.36%, 25,403 வாக்குகள். ஸோ விக்ரம் கூட டிசர்விங் தான் நான் பார்க்குறேன். பட் இந்த வாரம் வந்து நிறைய அந்த ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த டாஸ்கில் பேசுறதா இருக்கட்டும், அவருக்கு முடிஞ்ச இடத்துல எஃபெக்டை போட்டு போராடுறாரு. அதுக்காவது வாய்ப்பு கொடுக்கலாம். வினுஷா மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கறத விட விக்ரம் மாதிரி ஆளுக்கு வாய்ப்பு கொடுக்கறது எனக்கு ஒரு பெட்டராக படுது. பட் இப்போதைக்கு டேஞ்சர் ஜோனில் இவர் தான் இருக்கார். ஸோ இந்த டேஞ்சர் ஜோன் யுகேந்திரன், விக்ரம் மற்றும் யார் வினுஷா, இவங்க 3 பேர் தான் டேஞ்சர் ஜோன். இப்போதைக்கு எலிமினேட் ஆகிற நிலையில் இருக்கிறது விக்ரம். ஸோ அது மாறிடும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வர எபிசோடில் இதெல்லாமே பல விஷயங்கள் மாறும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.